ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். ரொம்ப நாள் கழிச்சு, அ இன்னைக்கு ஒரு புத்தகத்தில உங்களோட சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ, இன்னைக்கு நம்ப என்ன புத்தகம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "த ஹவுஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் லேடீஸ்" தமிழ்ல "உறங்கும் அழகிகளின் இல்லம்". இது ஒரு ஜப்பானிய நாவல். ஜப்பான்ல இசுனரி கவபட்டா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாரு. தமிழ்ல ஹரிசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த புக்கு எத பத்தி அதாவது இந்த புக்கு எத பத்தி பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள மையப்படுத்தி தான். ஸோ, அதுக்கு முன்னாடி எப்படியும் எல்லாரும் இந்த ஆடியோவ, வீடியோவ ஃபுல்லா கேட்க மாட்டீங்க. ஆனா, ஒரு முக்கியமான விஷயம் ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 1 1/2 நிமிஷம் கண்டிப்பா கேளுங்க. அப்படி இல்லன்னா, காந்தியின் செக்ஸ் பரிசோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. காந்தியின் செக்ஸ் பரிசோதனைகள்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். அத டைம் இருந்தா படிச்சு பாருங்க. ஸோ, இந்த புக்குக்கு முன்னாடி காந்தி பண்ண ஒரு விஷயங்கள நான் சொல்றேன். காந்தி எல்லாருக்கும் தெரியும். 13 வயசுல கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் குழந்தை பெத்தாரு. நெறைய பெண்கள் அவங்களோட அந்த ஆசிரமத்தில வீட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அத பத்தி நம்ம பேச போறது கிடையாது. ஏன்னா, அங்க இருந்த பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவர் நெறைய பெண்கள் மீது விருப்பப்பட்டு, பெண்கள் இவர் மீது விருப்பப்பட்டு தான் அங்க இருந்தாங்க. ஸோ, அத எதுவும் பேச முடியாது. ஸோ, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு ஆயிருச்சு. சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமா போயிட்டுருக்கு. ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயம் செய்றாரு. உடலும், மனமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் பண்றாரு. உடலுக்காக என்ன பண்றாருன்னா, நான் பண்ற உண்ணாவிரதம் உடலுக்கு ஒரு தூய்மைய குடுக்குது, ஒரு சக்திய குடுக்குதுங்கிறதுனால, அத அவர் அ அ அந்த மாரி நெனச்சுக்கிறாரு. நம்ம பண்ற உண்ணாவிரதம் உடலுக்கு ஒரு சக்திய குடுக்குது, ஒரு அமைதிய குடுக்குதுங்கிறதுக்கு நெனச்சுக்கிறாரு. ஸோ, மனசுக்கு நம்ம தூய்மையா வச்சுக்கணும், திடமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி பெண்கள வீட்டுக்குள்ள கன்னி பெண்கள ஒரு தனி அறைக்குள்ள வச்சு எந்த ஒரு உடையும் இல்லாம, அந்த கன்னி பெண் முன்னாடி இவர் தியானம் பண்ணுவாரு. செக்ஸ் வச்சுக்க மாட்டாரு. ஆனா தியானம் பண்ணுவாரு. ஸோ, இது கன்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ, இதனால தான் நம்ம இன்னும் சக்தி பெற்று, இன்னும் போராட்டம், உண்ணாவிரதத்த நம்ம தீவிரமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி. ஆனா, எ இத பத்தி நெறைய கொஷின்கள் நெறைய வந்திருக்கு. அவங்க சீடர்களா அது சரியா சொல்ல தெரியல. அவங்க கூட இருக்கவங்க, அ தலைவர்கள் எல்லார் கூடயுமே இது ஒரு கிளாஷ் வந்திருக்கு. என்ன இவரு இப்படி இருக்காருங்கும்போது, அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு. "ஐ அம் டேக்கிங் சர்வீஸ் ஃப்ரம் த கேர்ல்ஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நெறைய லெட்டர்ஸ்ல இந்த மாரி வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அ இவருக்கு பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஒரு ஃபேமஸான புக்கு. காந்திய பத்தி ஃபேமஸான புக்கு. அதிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இவருக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கு. ஸோ, அது என்ன அதுக்கு அந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் கை, கால்லாம் ரொம்ப துடிக்கும். ரொம்ப கை, கால்லாம் ரொம்ப ஆட ஆரம்பிக்கும். ஸோ, அப்போ பெண்கள ரொம்ப அ அரவணைச்சு தான் படுத்துப்பாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இது பொது வெளிலயும் நடந்திருக்கு. ஆனா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லங்கிற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கிட்டத்தட்ட ஒரு 77 வயசுல தன்னோட பெண், அதாவது தன்னோட அ மகனும் காந்தி 77 வயசுல பார்த்தீங்கன்னா, தனது பேத்தியோட இந்த விஷயத்தில ஈடுபட்டிருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதான் கன்னி பெண்ணா இருக்கும்போது, அவங்கள வீட்ல இருந்த வச்சு, அவங்க முன்னாடி தியானம் பண்றது, இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு பேரு இருக்கு. அது என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இதில 4 வகை இருக்கு. ஸோ, அதில இவரு பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது 4வது வகை. ஸோ, அதெல்லாம் பேசினா ரொம்ப டீப்பா போகும். ஸோ, நீங்க எல்லாம் கொண்டாடுற ஒரு தேச தலைவர்ன்னு சொல்றீங்க. ஸோ, அவரு பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கீழ்த்தரமா, கேவலமா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அ இது இல்லாம அந்த 8 பெண்களோட இருந்ததுமே பார்த்தீங்கன்னா, 8 பெண்களுக்குமே ஒவ்வொரு கதை இருக்கு. அவங்க எப்படி காந்திட்ட பேச வந்தாங்க, இவங்க எப்படி அவங்களோட பழக்கமானாங்கன்னு சொல்லிட்டு, திரும்ப அவங்க எப்படி இவர விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஸோ, அது பேச முடியாது. ஏன்னா, இவங்கள விருப்பப்பட்டுருக்காங்க, அவங்க விருப்பப்பட்டுருக்காங்க. ஆனா, பிரம்மச்சரியங்கிறத அ நெறைய அது ஒரு பிரச்சாரமாவே பண்ணியிருக்காரு. அந்த ஆசிரமத்தில இருக்க எல்லார் பெண்களுக்கிட்டயுமே பிரம்மச்சரியத்த பத்தி ஒரு பிரச்சாரம் பண்ணி, எடுத்துரைச்சு அது இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி விஷயங்கள முன்னெடுத்து
மறைமுகமாகவும், நேரடியாகவும் வந்து காந்தி வந்து செஞ்சிருக்காரு. ஸோ ஸோ இதுக்கும் ஹவுஸ் ஆஃப் த ஸ்லீப்பிங் லேடீஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் த ஸ்லீப்பிங் லேடீஸ் அது எத பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகுச்சி அப்படிங்கிற ஒரு பெரியவர் வந்து அ ஜப்பான்ல இருக்காரு. அவர் நெறைய இடத்துல வந்து சுத்தி பார்க்குறாரு. அவரோட பர்சனல் லைஃப், குழந்தைங்க இருக்கு. அது எல்லாம் இருக்கு. பட் ஆனா, ஒரு 67, 68 வயசுல வந்து ஒரு ஹாஸ்டல், ஒரு விடுதிக்கு போறாரு. அந்த விடுதியில எப்படின்னா, 5 இரவு தங்குறாரு. அந்த 5 இரவுமே பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா கிடையாது. ஒரு சில கேப் விட்டு தங்குறாரு. அங்க எதனால அந்த விடுதிக்கு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் மூலமா போறாரு. இந்த மாரி வந்து அந்த விடுதி எத பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு மட்டும் தான் அந்த விடுதியில வந்து அலோவ் பண்ணுவாங்க. அ வயசானவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலைக்கிடமா, ரொம்ப டிப்ரஷன்ல, ரொம்ப பெரும் அ வலியில வலிங்கிறது அந்த இந்த அந்த கவலையில இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆடையும் இன்றி வந்து அ பெண்கள் வந்து உறங்கிட்டுருப்பாங்க. அவங்களோட வந்து செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா வந்து அ கட்டி பிடிக்கிறது, அணைக்கிறது இந்த மாரி வந்து கன்னி பெண்கள். அதாவது அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆடையும் இன்றி கன்னி பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நடக்கக்கூடிய 5 இரவுகள பத்தியான ஒரு கத தான் பார்த்தீங்கன்னா, "த ஹவுஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் லேடீஸ்" அப்படிங்கிற ஒரு புக்கு. ரொம்ப நல்ல புக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும். இன்னொரும் இந்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அ வித்தியாசமான ரைட்டர்ன்னு தெர்ல. ஆனா ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ரைட்டர். எப்படின்னா, இவர் வந்து தூக்கு போட்டு இறந்திருக்காரு. ஸோ எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னடா ஒரு புக் எழுதுறாரு, ஒரு ரைட்டருங்கிறாங்க. என்னடா இவரு வந்து தூக்கு போட்டு இறந்திருக்காங்கும்போது, அவரோட நண்பர் இறந்த சோகத்தில வந்து இவரும் தூக்கு போட்டு இறந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த புக்கு ஒரு 50 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த புக்கு ரிலீஸ் ஆகி 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல புக்கு தான். கண்டிப்பா படிங்க. படிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. நீங்களும் கடைசியா என்ன புக் படிச்சீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. நானும் படிக்கிறேன். நானும் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில வேற ஏதாவது இன்னும் இந்த மாரி பண்ணலாம், இல்ல அந்த மாரி பண்ணலாம் ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ மீண்டும் வெகு சீக்கிரமாக இன்னொரு புத்தகத்தில நான் உங்கள சந்திப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ டாட்டா, சி யூ, பாய் பாய். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆனந்த்.